சரிங்க. இப்போ நேத்து நடந்த விஷயங்கள் சிலதெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நெனச்சேன். நம்ம ஜாக்லின் சௌந்தர்யாங்க. இது நம்ம நேத்து ப்ரோமோலயே பேசியிருப்போம். அதாவது அவங்க நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு. அதனால மத்தவங்க அவங்களோட கேம்ஸ வந்து விளையாட முடியல அப்படின்னு எனக்கு தோணுதுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இத நம்ம லைவ்லயும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட்லயுமே நான் பார்த்துருப்பேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அவங்க ஜாக்லின் பக்கம் வந்து நின்றுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, "நான் வந்து விஷாலுக்கோ இல்ல முத்துக்கோ போலான்னு தான் நெனச்சேன். ஆனா உனக்கு பயந்து அதாவது பயந்துனா நீ தப்பா நினைச்சுக்குவியோ, கோச்சிப்பியோன்ற ஒரு பயத்துல வந்து நான் உன் பக்கத்துல நின்ட்டேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா அவங்க சொல்றாங்க. அவங்க கோச்சிக்கவும் இல்ல. இல்ல நீங்க வந்து நில்லுன்னு அவங்க கூப்பிடவும் இல்ல. ஸோ இவங்களோட அசம்ப்ஷன், இவங்களோட பயம் அப்படிங்கிறது எப்படி ஜாக்லினோட தப்பாகும்? அது இவங்க தப்பு தானே! அதாவது நான் இப்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ நெருப்பு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குப்பா. அதுல வந்து கை வச்சா சுடும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கைய வச்சு தான் தீருவேன். வச்சுட்டு எனக்கு கை சுட்டுருச்சு, சுட்டுருச்சுன்னுவேன். ஆனா கடைசியா நேரம் வரப்போ யார் மேல தப்புன்னு கேட்டா, நெருப்பு மேல தான்ப்பா தப்பு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நெருப்ப வந்து அணைச்சிரணும். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நான் கைய வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்படின்னு சொல்ற மாரிலாம் இருக்கு. இது என்ன லாஜிக்ன்னே எனக்கு தெரியலையே! சரி இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து சாக்லேட் பிடிக்கும்னு சாக்லேட்டா தின்னு, ஒரு காலத்தில வந்து பல்லு சொத்தையா போயிருச்சுன்னே வச்சுக்கோங்க. அப்ப பல்லு சொத்தையா போயிருச்சு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த நேரத்தில நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, "என் தப்பு கிடையாதுப்பா. அந்த சாக்லேட் மேல தான் தப்பு." அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. அது எனக்கு புரியலையே! அது எப்படி அது? ஒண்ணு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு நம்ம ஜாக்லின் கேட்டிருப்பாங்க. "என்ன ஜெஃப்ரி நீ வந்து முன்ன மாரி என்கிட்ட பேசலையேன்னு." அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கும். அப்போ நம்ப சௌந்தர்யா வந்து கிளியரா சொல்லுவாங்க. இந்த மாரி குழியில நாங்க விழுந்துட்டோம் அப்டின்ட்டு. கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க. எனக்கு புரியல. குழியில விழுந்துட்டோம்னா எனக்கு புரியல. நான் உங்க எல்லாரையும் குழியில தள்ளிட்டேன்றீங்களா? அப்டின்றப்போ சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல உன் தப்பு இல்ல. நாங்களா தான் விழுந்துட்டோம் அப்டின்னுவாங்க. ஒண்ணு அன்னைக்கே கிளியர் கட்டா ஜாக்லின் கிட்ட உட்கார்ந்து, ஜாக்லின் இந்த மாரி நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு பயமா இருக்குது. கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிது. ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணல அப்டின்னா நீங்க தப்பா நெனச்சுருவீங்களோன்னு. அந்த ஒரு பயத்தில எங்களால எங்க கேம விளையாட முடியல ஜாக்லின்னு சொல்லியிருந்தா. ஜாக்லின் கிளியர் கட்டா ஓகேம்மா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம அத கிளியரா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்க போறாங்க. ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா, ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா, ஒரு ஃப்ரெண்ட் தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தோணுது அப்டின்னா, அத நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லுவீங்களா? இல்ல நேரம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சபையில சொல்லுவீங்களா? அப்டின்றது தான் என் கேள்வி. அப்ப அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதே! இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதாவது நம்ம ஜாக்லின பத்தி வந்து நேரா விஜய் சேதுபதி சார்ட்ட வீக்கெண்ட்ல சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா. அன்னைக்குமே ஜாக்லின் சௌந்தர்யாட்ட போய் சொன்ன விஷயம் என்னன்னா, "நீ என்ன பத்தி அப்படி சொன்னதே எனக்கு பிரச்சனை இல்லம்மா. அத நீ இத்தன நாள் நம்ம டெய்லி பேசுறோம், ஒண்ணாவே இருக்கோம். என்கிட்ட நீ இப்படி பண்றது நல்லா இல்லன்னு சொல்றத விட்டுட்டு, வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீ விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னது தான் எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு." அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னன்னா, ஜாக்லின் இத சுதாரிச்சிருக்கலாம். சௌந்தர்யா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு பேட்டர்னா ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க தான். அப்போ இவுங்க சுதாரிச்சுட்டு சௌந்தர்யா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கணும். இவுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆயிறது வந்து ஜாக்லினோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமாவது அவங்க சுதாரிச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா நல்லாருக்கும். இவ்வளோ நடந்தும் சௌந்தர்யாவ பத்தியோ, ஜெஃப்ரிய பத்தியோ பின்னாடி போய் தப்பு தப்பா பேசுறது அப்படின்ற ஒரு வேலைய நம்ம ஜாக்லின் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படியோ, அத வந்து ஜாக்லின் காட்டுறாங்க. என்னைக்குமே வந்து அவங்க போயிட்டு பின்னாடி போயிட்டு இவன் இப்படி, அவன் அப்படி, இவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற மாரி எந்த ஒரு நெகட்டிவாவும் அவங்கள பத்தி பேசினதே கிடையாதே. ஆனா நம்ப ஜெஃப்ரி வந்து ரொம்பவே அத டூ மச்சா பண்ணிட்டாரு. எல்லார்ட்டயும் போயிட்டு ஜாக்லின் பத்தி தப்பு தப்பா சொல்றது அப்படின்ட்டு. சௌந்தர்யாவ பத்தியுமே பேசுவாரு. பட் இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட க்ளோஸ் ஆனோனே அத நிறுத்திருவாரு. நம்ம சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இப்படியாம், இவங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா அத ஏத்துக்க முடியாதாம். அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்லயே வந்து பேசுறது, எனக்கு வந்து பார்க்குறப்போ, அப்ப இது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுடா! அப்படின்ற மாரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கொண்டு வருது. ஆர் மேபி ஃப்ரெண்ட்ஷிப்பா, கேமா அப்படின்னு வந்தப்போ, நான் கேமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அதனால அதுக்காக நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பயே வந்து கீழ புடிச்சு தள்றதுக்கு எனக்கு கவல இல்ல அப்படின்னு சொல்றவங்க மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். என்ன பொறுத்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ப தனியாவும், கேம தனியாவும் பார்க்க தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அங்க ஒரு பாண்டிங்கே ஃபார்ம் பண்ணணும். இல்லன்னா அத பண்ணியிருக்கவே கூடாது. இப்ப நான் போன சீசனே ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். மாயா அண்ட் பூர்ணிமாவ நான் எடுத்துக்கிறேனே. அவங்களுக்குள்ளார அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எக்கச்சக்கமா பாதிச்சுச்சு அவங்கள. பட் கடைசி வரைக்கும் மாயா வந்து பூர்ணிமா சைட்ல தானே நின்னாங்க. ஸோ இதுதாங்க என்னோட ஃபீலிங். ஸோ சௌந்தர்யாக்கு அப்படி தோணுனதும் தப்பு கிடையாது. அவங்க வந்து இந்த ஒரு ரீசன சொல்லி நாமினேட் பண்றது கூட ஓகே அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா, அது ஜாக்லின்ட்டயே உட்கார்ந்து பேசியிருக்கணும். இப்படி எனக்கு எப்படா டைம் வரும்னு எல்லார் முன்னாடியும் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. இப்ப இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னும் தோணுது. அதாவது நம்ம முத்து வந்து சௌந்தர்யாவ வந்து என்னன்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாருன்னா, நீங்க சேஃப் கேம் விளையாடுறீங்க. அதாவது ஆல்ரெடி ரஞ்சித்துக்கு இத்தன ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சும், நீங்க மறுபடியும் ரஞ்சித்த சொல்லிட்டீங்க. ஸோ அதாவது நீங்க சேஃப் கேமா வந்து விளையாடுறீங்கன்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்க ஜாக்லின நாமினேட் பண்ணது தான் சேஃப் கேம்ன்னு தோணுது. இதுல என்னடா சேஃப் கேமு? ஜாக்லின நாமினேட் பண்ணதுனால தானே இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அத்தன பேர் முன்னாடியும்
நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஜாக்லினை நாமினேட் பண்ணுறதுனால அட் அ டைமில் எல்லாருக்குமே தெரிய வரும் சௌந்தர்யா இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்க வந்து ஜாக்லினோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எல்லாரும் முன்னாடியும் வைக்கிறாங்க. இப்போ அதனாலேயே அந்த வீட்டில் இருக்கிறவங்கள இப்போ விஷாலா இருக்கட்டும் எல்லாரும் மைண்ட்லையும் எப்படி இருக்கும்னா, ஓகே இப்போ சௌந்தர்யா கிட்ட போய் நம்ம ஜாக்லினை பற்றி பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுக்குது. அதாவது சௌந்தர்யா வந்து அப்ரோச்சபிளாகவும் மாறுறாங்க. நான் வந்து என்கிட்ட நான் ஜாக்லின் சப்போர்ட்டர் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்கிட்ட வரதுக்கு தயங்க வேணாம்ப்பா, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சாதாரண சேஃப் கேம் இல்லை, வேற லெவல் சேஃப் கேம், சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து அந்த இடத்துல போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா சௌந்தர்யா வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மூவுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் சைடே பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து சௌந்தர்யா பண்ணது கரெக்ட். அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன். ஏன் இப்படி சொன்னா, ஏன் ஜாக்லின் ஏன் ட்ராமா பண்றாங்க? அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியா? கரெக்ட்டான கேமா? இல்ல ஈவன் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னே எடுத்தா கூட இது பண்ணது சரியா? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்போ, இல்ல தப்பு தான்ப்பா. இது உண்மையிலே ஜாக்லின் சொன்ன மாரி முதுகுல குத்துறது தான் இந்த வேல. இது பண்ணது பார்த்தா அப்படி தான் இருக்கு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேர் குழியிலயும் விழுந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாக்லின் தான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். கேப்டன்சி டாஸ்க்ல நமக்கு ஸ்டார்ட்டிங்லயே கிளியரா தெரிஞ்சுச்சு. ராணுவ வந்து விஷால் சைடு தான் போய் நிக்க போறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் பண்ணியிருப்பாரு. அவங்க 2 பேரும் காதுல பேசிப்பாங்க. ரூம்லயுமே பார்த்தீங்கன்னா, ராணுவ உள்ள நுழையிறப்போ விஷால் வந்து வாங்க சப்போர்ட்டர் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஓகே தான், சில் தான், ஓகே பண்ணிரலாம் அப்படின்றது தான் அவங்க பேசிக்கிட்டதா இருக்கும். எதையுமே ஓப்பனா பேச மாட்டாங்க. பட் இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ். அடுத்து ஜெஃப்ரி வரப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் ஓப்பனாவே சொல்லிருவாரு. யார் சைடு போய் நின்னாலும் சரி, ராணுவ வந்து கடைசியில நம்ம சைடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்படியா சொன்னான் அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல அவன் அப்படி சொல்லல. ஆனா அவன் அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து என்கிட்ட பேசியிருக்கான். எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவாரு. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கடைசியா வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அதாவது ஜாக்லின், முத்து, ரயான், மஞ்சரி எல்லாருமே வந்து ராணவ கேட்கிறப்போ, நடுவுல பார்த்தீங்கன்னா, அவர் ஜாக்லின்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஜாக்லினுமே அது ஒழுங்கா புரியலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஷாலுக்கு வாக்கு குடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு வேர்ட வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அத யாருமே வந்து சரியா நோட் பண்ணாததுனால, அவங்கலாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, முத்துவா இருந்திருந்தா கண்டிப்பா ராணுவ சப்போர்ட் பண்ணியிருப்பான். கடைசியா அது ஜாக்லினுக்குன்னு மாறுனனால தான் வந்து ஜாக்லினா விஷாலான்னு வரப்போ, அவர் விஷால் போயிட்டாரு. இப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் இப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முத்துவா இருந்தாலும் சரி, ஜாக்லினா இருந்தாலும் சரி, ராணுவோட ஒரே பிளான் கடைசியா வந்து விஷால ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது தான். இது அவருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா எல்லாரும் கேட்கிறப்போ மழுப்பி சொல்வாரே தவிர, ஓப்பனா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இதுதான் சொல்லியிருக்க மாட்டாரு. சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அடுத்து இந்த கேப்டன்சில இன்னொரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். நம்ம முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவுல ஒரு டீலிங் நடந்தது இல்லையா? அப்போ முத்து சொன்ன பாயிண்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு விஷால விட வேகமா நீ 2 பேர கொண்டு போய் சேர்த்துட்ட அப்படின்னா, நீ கன்டின்யூ பண்ணிக்கோ. இல்ல அப்படின்னா என்ட்ட குடுத்துருன்றாருல்ல. இப்ப அவரு சொன்னபடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பவித்ரா, செகண்ட் வந்து சௌந்தர்யாவ ஏத்துனாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, செகண்டா அவரு வந்து ரஞ்சித்த ஏத்துனாரு. ரஞ்சித்த பாதியிலேயே கீழ விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களோட டீலிங் படி ஜாக்லின் 2 பேர விஷாலுக்கு முன்னாடியே கொண்டு போய் வேகமா சேர்த்துட்டாங்களே! ஸோ அந்த டீலிங் படியுமே அவங்க கரெக்ட்டா தானே இருந்திருக்காங்க. நம்ம முத்து ஏன்னு தெரியல. எல்லார்கிட்டயும் போயிட்டு இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீல பிரேக் பண்ணி அவங்களே ஒரு கேம் விளையாடிட்டாங்க. ஸோ இதே வந்து நான் முத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. இத்தன நாள் இருந்த முத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாங்கன்றப்போ டப்புன்னு போய் யோசிக்காம பின்னாடி பேசிற மாட்டாரு. அவரு இப்படி பேசினது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஜாக்லின்ட்ட அத மூஞ்சிக்கு நேரா ஃபர்ஸ்ட்டு சொல்ல மாட்டாரு. பரவால்ல இல்ல இட்ஸ் அ கேம். ராணா அவனோட கேம விளையாடிட்டான் அப்டின்னா, ஜாக்லின் 2, 3 வாட்டி போயிட்டு தேங்க் யூ முத்துன்றப்போ கூட, அவருக்கு வந்து ஓப்பனா நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்டின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு மாரி இருந்ததா என்னன்னு தெரியல. அவரு வந்து நான் விஷாலுக்கும் இத பண்ணியிருப்பேன், உனக்கும் இத பண்ணியிருப்பேன்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் முத்து இந்த அளவுக்கு மழுப்பணும்? இதுவுமே சேஃப் கேம் தானே. இப்ப ஜாக்லின் ஓப்பனா சொல்றாங்க. முத்துவா, விஷாலான்னு வந்தா நான் முத்து தான்ப்பா ஜெயிக்கணும்னு சொல்லுவேன் அப்டின்ட்டு. ஆனா அந்த ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்து ஏன் நம்ம முத்து வந்து சொல்லல? ஏன் அந்த இடத்துல மழுப்புறாருன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே கிளியர் கட்டா நம்ம ரயான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ரயான் வந்து ரொம்ப கிளியரா வந்து முத்துக்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ இது வந்து இந்த கேப்டன்சில நடந்ததுல ஒரு 2 விஷயம் வந்து நான் பேசணும்னு நெனச்சேன். ஓகே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்டின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் ஐய்யய்ய! என்னது இது? நீங்க வந்து என்னது இந்த பிக் பாஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்டின்னா, நீங்க ஜாக்லினுக்கு டப்பா அடிக்கிறீங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.